guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓணம் மேக்கப் லுக்கில் உட்காந்துருக்கேன். யூ வில் கெட் ஷார்ட்ஸ் இந்த டுட்டோரியலுக்கு. ஹாப்பி ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும். அண்ட் ஃபெஸ்டிவ் டைம் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த ஃபெஸ்டிவ் டைம்க்குலாம் வந்துட்டு லுக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ ரீசெண்டாக நான் வந்துட்டு நைக்கால அமேசானில் மாற்றி எல்லா இடத்துலையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், ஹேர் கேர் ஐட்டம்ஸ், மேக்கப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஐ திங்க் ஐ எம் ஆன் தட் மேக்கப் ஸ்ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த வாட்டி வந்து ஐ காட் சம் கொஞ்சம் ஹை அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் அஃபோர்டபுள் மேக்கப் ஹால். நிறைய கிடையாது. ஐ ஸ்டில் ஹாவ் சம் லைக் டிஸ்பேச் ஆகி வந்துட்டுருக்கு. ஆன் த வே நான் உங்களுக்கு தனியாக ஒன் பிராண்ட் டுட்டோரியல்லாம் பண்ணுறேன். யூ வில் கெட் டு சி என்ன ஒன் பிராண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஐம் ஆக்சுவலாக எக்ஸைட்டட் பிகாஸ் நிறைய ஜெம்ஸ் வந்து இந்த பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி மேக்கப் பிராண்ட், நம்ம வந்து ஸ்கின் கேரை முடிச்சிடலாம். இந்த ஸ்கின் கேர் ஹால் வந்துட்டு ஆக்சுவலாக பிளானே கிடையாது. இது வந்து நான் யூகே ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. நான் வேறு சில வீடியோஸ்லேயும் வந்து சொல்லியிருக்கேன், அங்கேயும் சொல்லியிருந்தேன். என்னென்னா வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் கரெக்டாக நான் கிளம்புன அப்புறம் எல்லாம் வந்து எனக்கு டெலிவர் ஆச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் குவிக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த ஃபேஸ் ஷாப்போட கிளென்சிங் ஆயில். ஐ பேட்லி வாண்டட் ஒரு குட்டி டப்பா, பிகாஸ் அந்த பெரிய டப்பா வந்து பம்பில் இருக்கும். ஸோ அது ட்ராவல் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ சரி குட்டி டப்பா வாங்கலாம் அப்படின்ட்டு ஐ காட் திஸ் 55 ml பாட்டில். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னுடைய மேக்கப்பை அழகாக வந்து ரிமூவ் பண்ணும். இந்த ஆயில் புல்லிங் பண்ணி ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த கொரியன் ஸ்கின் கேரில் இருக்கக்கூடிய கிளென்சிங் ஆயில்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் சீன் பீப்புள் யூஸிங் இந்த ஃபேஸ் ஷாப்பும். பட் எனக்கு இது வந்து இந்த ஆயில் புல் பண்ணி ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆனது கிடையாது. பட் அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய தேவை வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறது தான். அது வந்து இது அழகாக பண்ணி கொடுத்துரும். என்னுடைய முகத்தை வந்து ஆயிலி ஆக்காமல், பிரேக் அவுட்ஸ் கொடுக்காம பர்ஃபெக்டாக வந்துட்டு என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேக்கப்பையும் வந்து ரிமூவ் பண்ணும். எஸ்பெஷலி அந்த வாட்டர் ப்ரூஃப் மாஸ்காரா எல்லாமே. திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். எவ்வளோ ஃபேவரட்டான எவ்வளோ நல்ல கிளென்சிங் ஆயில் வந்தாலும் ஐ திங்க் இன்னும் சில நாட்களுக்கு நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஐ காட் தி ஸ்மாலர் வெர்ஷன். அடுத்து வந்துட்டு இந்த ஆயில் புல்லிங் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு இருந்தபோது ஐ வாண்டட் டு ட்ரை இந்த பிராண்ட். அண்ட் லக்கிலி இது வந்து அப்போது நைக்கால அவைலபிளாக இருந்தது. இது வந்து அனுவா அப்படின்ற பிராண்டோட ஒரு கிளென்சிங் ஆயில். திஸ் இஸ் அ கொரியன் பிராண்ட். ஸோ இது வந்து ஹார்ட் லீஃப் போர் கண்ட்ரோல் கிளென்சிங் ஆயில். இது வந்து இட் டஸ் த ஜாப். லைக் ஆயில் புல் பண்ணி உங்களுடைய ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது. பிளாக் ஹெட்ஸ்க்கு ஐ கான்ட் கிவ் யூ எனி கேரண்டி, பிகாஸ் எனக்கு பிளாக் ஹெட்ஸ் கிடையாது. ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஆனால் ஐவ் சீன் பீப்புள் யூஸிங் திஸ் டு ரிமூவ் தேர் பிளாக் ஹெட்ஸும் அவங்களுக்கு ஒர்க் ஆகி நான் பார்த்தேன். ஸோ சரி ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணதா பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்து நான் தேய்க்கிறேன். யூ ஓன்ட் பிலீவ் மீ, என்னுடைய மூக்கு இட் காட் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆஃப்டர் யூஸிங் திஸ். எப்போ பார்த்தாலும் கிடையாது. ஐ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் அகேன். இது வந்து கொஞ்சம் திக்கராக இருக்குது. ஒரு கிளென்சிங் ஆயில், மேக்கப் ரிமூவிங் கிளென்சிங் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அதை பண்ணல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ஓரியன்டாக நான் வந்து யோசிச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, மேக்கப் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் ஷாப் இல்லைனா சிம்பிள்லேருந்து ஒரு கிளென்சிங் ஆயில் வாங்கியிருக்கேன். அதை வச்சு ஐ வில் ரிமூவ் மை மேக்கப், வாஷ் பண்ணிவிட்டு ஐ ஒன்ஸ் அகேன் கோ வித் திஸ் கிளென்சிங் ஆயில். நல்லா என்னுடைய மூக்கில் நான் வந்து மசாஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். It just works like magic. Also, இன்னொன்று நான் கவனிச்சது என்னென்னா, if I use this on my clean face, like ஸ்கின் கேர் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்லி வாஷ்ட் ஃபேஸில் இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா இன்னுமே என்னுடைய ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக அழகாக வந்து ரிமூவ் ஆகுது. ஆனால் அது என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சிங் ஆயில் போட்டு மறுபடியும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்குது. என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு that will be fine. ஆனால் ஐ won't recommend that routine. பட் அதை நான் பண்ணும்போது மை ஃபேஸ் வாஸ் லைக் செம்ம க்ளீனாக, செம்ம கிளியராக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக அப்படி இருந்தது. ஸோ வாட் ஐ ப்ரிஃபர் அண்ட் ரெக்கமெண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸில் இருக்க இந்த ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரியலி குட். கண்டிப்பாக அதை நான் வந்து லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கலாக ஃபார் மை ஒயிட் ஹெட் சிச்சுவேஷன். ஒயிட் ஹெட் அண்ட் இந்த சின்ன அண்ட் மூக்கில் இருக்க ஒயிட் ஹெட் தான், அண்டு கிடையாது. எனக்கு பிளாக் ஹெட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது ரெண்டு ஐ காட். அடுத்து ஐ ஹாவ் டு ஹாவ் திஸ் லிப் பாம். இது ஒரு 3 வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த மார்க்கெட். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிளாஸ் / லிப் பாம் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு லிப் ப்ராடக்ட். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். இதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள். உங்களுக்கு சேல்லாம் போகுதுன்னா அரௌண்ட் 95 rupees கிட்டே இது வந்து கிடைக்கும். ஐ காட் தி வேரியன்ட் மல்பெரி. ஐ திங்க் மல்பெரி ஆமாம் மல்பெரி தான். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரில.
அந்த கொக்கோ வேரியன்ட் தவிர மீதி எல்லாமே நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைல்டான ஒரு டிண்ட் கொடுக்கும். உங்கள் லிப்ஸில் வந்து இது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்கும். லெனேஜோட லிப் பாம்க்கு ஈக்குவலாக எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண இது. ஸோ ஐ ரியலி லைக் இட். லவ் இட் ஆக்சுவலாக. ஏன்னா எப்பயுமே ஒரு பேக்கப்ன்ற மாதிரி என்னுடைய வேனிட்டியில் இது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஐ ஆல்சோ லைக் டு அப்ளை இந்த க்ளே மாஸ்க்லாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கு ஐ காட் இந்த த்ரூதமோட கிளென்சிங் பேட்ஸ். இன்னும் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ வரைக்கும் நான் வந்து அன்கம்ஃபியாக போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணுறேன். அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் மீ. யா, பண்ணுவேன். எதையாவது ஒன்று வாங்குவேன், ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் வச்சுப்பேன். இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஐ யூஸ் டு யூஸ் திஸ். 2 பேட்ஸ் வரும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் போடுறீங்க. மோஸ்ட்டாக ஃபேஸ் மாஸ்க் தான். இல்லை நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கூட இதை வந்து சிலர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு கிளாத் பேஸ்ட் பேட், கிளென்சிங் பேட், ரீயூசபிள், வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ yeah, I got this. I got my nails done, guys. I got in the peach undertone இருக்கக்கூடிய cat eye nails. எனக்கு வந்து தெரேசா அப்படின்றவங்க பண்ணி கொடுத்தாங்க. From your nail static அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ். Do check her out. நல்லா இருக்கு. At home services and நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்டுடியோவில் போய் பண்ணுற மாதிரியான சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது. Do check her out. She did a fabulous job. I just wanted to share. அதனால I'm telling you this. So அடுத்து we have this Retinol Repair Ampoule Serum from Innisfree. இந்த ஒரு Innisfree serum வந்து என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் பல காலமாக இருந்தது. I wanted to give this a try. ஸோ ஃபைனலாக ஐ காட் இட். குட்டி பாட்டில் தான் வாங்கினேன். லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்ட்டு. ஆனால் யூ நோ வாட், இன்னும் நான் ட்ரை பண்ணலை. பிகாஸ் ஐ எம் ஸ்டில் கிவிங் அ பிரேக் ஃபார் மை ஃபேஸ். ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஸோ ஐ எம் ஆன் அ பிரேக். இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் யூஸிங் திஸ். ஸோ திஸ் இஸ் இட். இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா டூ லெட் மீ நோ. இதுக்கும் நிறைய நல்ல ரிவ்யூ இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக் ஃபைன், லெட் மீ கிவ் இட் அ ட்ரை அப்படின்ட்டு. ஐ எம் இன் திஸ் ப்ளஷ் ஃபேஸ் கைஸ். எனக்கு வந்து இந்த க்ரீம் ப்ளஷஸ் லைக் ரொம்ப சட்டிலான மேக்கப் போட்டு எத்தனை நாளுக்குன்னு தெரியல. ஏன்னா இது தான் வந்து போகும் இந்த ப்ளஷ் மோகம். ஓகேவா, பிடிக்கவே பிடிக்காது. திடீர்னு பிடிக்கும், அப்புறம் சுத்தமாக யூஸே பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ ரெட் லிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாகவே அது ஒரு க்ரேஸ் இருந்துகிட்ருக்கு. எப்பயுமே வந்து போட்டுட்ருக்கேன். ப்ளஷ் அந்த மாதிரி கிடையாது. திடீர்னு பிடிக்கும், திடீர்னு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இப்போ நான் பிடிக்கிற ஃபேஸில் இருக்கேன். ஸோ ஐ எம் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் க்ரீம் based lip and cheek tints or blushes. அந்த விதத்தில் I got இந்த இன்சைட்டோட tinted. என்ன tinted? What is this? dimma I don't know, something tinted blush. ஓகே, ஃபஸ்ட்டு இதனுடைய பேக்கேஜிங் இந்த ஷீ கிளாப், ஐ திங்க் அதான் உங்களுடைய பிராண்ட் நேம். எனக்கு இது பிடிக்கும். ஐ மீன் அப்படியும் இப்படிமா பிடிக்குன்றதுனாலே நான் பெரிய பைசா போட்டு என்னுடைய க்ரீம் ப்ளஷஸ்லாம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதையும் மீறி நான் ரேர் பியூட்டியில் வச்சுருக்கேன், இன்னும் வச்சுருக்கேன், அப்பப்போ எடுத்து போடுறது அந்த மாதிரி. ஸோ க்ரீம் ப்ளஷஸ் வந்துட்டு ஐ வாண்டட் டு கிவ் அ ட்ரை வென் இஃப் இட்ஸ் இன் தி அஃபோர்டபுள் சைட். அந்த விதத்தில் இன்சைட்டோட பிராண்டில் வந்து ஐ காட் திஸ். ஐ மீன் லவ் தி ஷேடு. ஒரு மாதிரி ப்ரௌன் பிங்க் ஷேட். ப்ரௌன் ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது. நேச்சுரலாக அந்த ஒரு ஃப்ளஷ் கொடுக்குற மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது. சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது. நான் இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து யூ செக் அவுட் மை ஸ்பேஸ். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸில் அப்படி ரீல்ட் இது என்ன ப்ளஷ் அப்படின்ட்டு. பட் லுக் அட் த பிக்மெண்டேஷன் அண்ட் அந்த ஸ்டெயின் இன் திஸ் ப்ளஷ். லைக் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சதை ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து ஐ கெட் திஸ் மச் ஸ்டெயின். திஸ் இஸ் இன் ஷேட் நம்பர் 4 வைன் அண்ட் டைன். ஸோ திஸ் இஸ் இட். எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன். அண்ட் அந்த மேக்கப் ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் பண்ணலான்ட்டு அஃபோர்டபுள் கேட்டகரியில் வாங்கலாம் பார்த்தல, தட்ஸ் இன்சைட். ஸோ இன்சைட்டில் சில பல ஜெம்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் ஸ்கின் கேர் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஐம் சாரி. இன்சைட்டில் வந்து ஐ ஹாவ் காட் இந்த க்ரீம் ஹைலைட்டர். ஓகே, ஐம் டெல்லிங் யூ இது எப்படி அவங்க பண்ணாங்க எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் ஸோ குட். அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து திஸ் க்ரீம் ஹைலைட்டர் வில் கிவ் யூ. ஓகே, ஐ வாண்ட் டு ஷோ யூ. கொஞ்சமாக என்னுடைய கண்ணத்தில் இங்கே போட்டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிளெண்டபிள், சூப்பர் பட்ரி. அந்த ஒரு சங்கி எஃபெக்ட் வந்து கொடுக்கலன்னா லுக் அட் மை கண்ணம். ஐ மீன் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட் போட்டதுனால அந்த ஒரு க்ளோ இருக்குது. பட் அதையும் தாண்டி ஐ கேன் ஆப்வியஸ்லி சி அந்த க்ளோ. அண்ட் அது வந்து சங்கியான கிளிட்டர்ஸாக வந்து இல்லை. மோஸ்ட்டாக க்ரீம் ஹைலைட்டர்ஸில் அந்த பிரச்சனை இருக்கும். அதுவும் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்பவே ஆப்வியஸாக இருக்கும். அது வந்து இதில் இல்லை. ஐ எம் ஸோ சூப்பர் ஹாப்பி அபவுட் இட். இட்ஸ் அண்டர் ₹200 நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டீல். ₹125 guys. You have to give this a try. இதில் நான் எடுத்திருக்க ஷேட் ஏஞ்சலிக் பியூட்டி நம்பர் 3. இட்ஸ் வெரி குட்.
வெரி வெரி குட். ஒரு ஆயிலி ஸ்கின் ஆளு நான், எனக்கே வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க. வி ஸ்டில் ஹேவ் சம் மோர் இன்சைட் பிக்ஸ். பட் ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் காமிக்கிறேன், மீதி வந்து அந்த ஒன் பிராண்ட் டுட்டோரியலில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து airbase கன்சீலர் பை இன்சைட். அகேன் நான் வந்து ஆரஞ்ச் நியூட்ரலைசர் அப்படின்ட்டு ஒரு ஷேட் எடுத்தேன். இது மாதிரி ஆரஞ்ச் டென்ட்ல இருக்குமோ அப்படின்ட்டு, பட் இல்லை. அது வெப்சைட்டில் ஷேட் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடையலை. திஸ் இஸ் ஓகே தான். இந்த ஷேட் வந்து எனக்கு ஹைலைட்டிங் ஷேடாக தான் இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இதுதான் அவங்களோட லாஸ்ட் டார்க் ஷேட். இல்லை, ஐ திங்க் இன்னொரு டார்க் ஷேடும் இருந்துச்சு அப்படின்ட்டு, பட் ஐ டிட் நாட் கெட் இட். அண்ட் இன்சைட்டோட கன்சீலர்ஸில் பல டார்க் ஷேட்ஸ், கான்டோ ஷேட்ஸ்லாமும் இருக்குது. I have tried other concealers from Insight, but yeah, more about அந்த concealer story in my one brand tutorial. அதுக்கு வந்து you guys please stay tuned. கண்டிப்பா சீக்கிரமா நான் போட்டுறேன். We still have 2 more products. ஒரு hair care and ஒரு makeup. So hair careக்கு வந்துட்டு I got to try இந்த L'Orealோட glycolic gloss serum. இந்த serumsலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூகேல இருந்தபோது பூட்ஸில் சூப்பர் ட்ரக்லலாம் வந்து பார்த்தேன். L'Oreal actually I was so tempted to buy so many different hair care விஷயங்கள். பட் லக்கிலி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அமேசான்லேயும் நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கேல்ப் சீரம்ஸ், நிறைய க்ளாஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற எசன்ஸ் மாதிரி அதெல்லாம். ஸோ இது வந்து இட்ஸ் இன் திஸ் ஒரு மாதிரி பிங்க் அண்ட் லாவெண்டர் ஹியூவில் இருக்கக்கூடிய ஒரு க்ளாஸ். அது வெறும் கண்ணில் பார்த்தா தான் தெரியும். இட்ஸ் வெரி யூனோ, அது கொஞ்சம் காமிக்க முடியாது கேமராவில், ஐம் வெரி சாரி. ஸோ இது வந்து இட்ஸ் அ லீவ் இன் கிளாஸ் சீரம் மாதிரி தான். கிளாஸ் கொடுக்குதா அப்படின்னா கொடுக்குது, நாட் பேட். ஓகே, ஆனால் அது ஒரு நாளுக்கு தான் வந்து இருக்குது, அடுத்த வாஷ் வரைக்கும்லாம் இல்லை. அப்படியே டூ ஆப்வியஸாக இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே முடி வந்து அதுவும் ஸ்டைல் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக தான், ஷைனியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே ரொம்ப பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு தெரியல. பட் இஃப் யூ கைஸ் ஹேவ் லைக் சூப்பர் ட்ரை டீஹைட்ரேட்டட் ஹேர், இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் லைக் இன்ஸ்டண்ட்டாக தான். இது வந்து மேலால் போடக்கூடிய சீரம் அப்படின்றதுனால. ஸோ வித் லாங் ரன் அந்த ஒரு யூஸில் நிறைய நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய ஹேர் வந்து கொஞ்சம் கிளாஸி ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, இத்தனை வருஷம் நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் நான் ப்ராடக்ட் எதுவும் ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னா என் மண்டையோ அப்படிதான் காஞ்ச வரட்டி மண்டை மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் நாட் அப் டு எனி ப்ராடக்ட் டு சேஞ்ச் தி நேச்சர் ஆஃப் யுவர் ஹேர். அது நீங்கள் எப்படி வந்து உள்ளுக்குள்ளாரையும் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றதும் வந்து plays a major role. One last skincare product and I highly recommend you to get this. ஓகேவா, நான் இந்த ப்ராடக்ட் வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இட்ஸ் அ கிளென்சிங் பேட். இது வந்து இட்ஸ் ஃப்ரம் எம்கெஃபின். நான் கூட வந்து வாங்கணுமா வேணாமா அப்படின்ட்டு தான் நினச்சிட்டே வாங்கினேன். நான் வாங்கின ஒரே ஒரு மெயினான யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வாங்கினேன்னா என்னுடைய மூக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹெட்ஸை நான் வந்து 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த காட்டன் பேட் வச்சு, நார்மல் காட்டன் பேட் வச்சு ரிமூவ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு கிளென்சர் இருக்குல்ல நம்மளுடைய ஃபேஸ் வாஷ், அதை வந்து அந்த காட்டன் பேடில் போட்டுட்டு ஐ வில் ஜஸ்ட் சிம்பிளி மசாஜ் அண்ட் ரிமூவ் மை ஒயிட் ஹெட்ஸ். எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இதே பண்ணிகிட்டே இருக்குமே, சரி நம்ம வந்துட்டு ஏன் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய கிளென்சிங் பேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ ஐ saw this. இதில் 2% சால்சிலிக் ஆசிட் இருக்குது, ஜிங்க், பிசிஏ அண்ட் மாச்சா டீ இருக்குது. ஐ ஒன்லி கேர் அபவுட் இந்த சால்சிலிக் ஆசிட். பட் நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளென்சிங் பேட் வாங்கி சால்சிலிக் ஆசிட் பேஸ் பண்ணேன். வேறு ஏதோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பிராண்ட் ஒன்று வாங்கி முகம் ஃபுல்லாக தேய்க்கிறேன் அப்படின்ட்டு டெய்லி உட்காந்து தேய்ச்சி ஒரு 2 நாள், 2வது நாளே வந்து செம்மையாக க்ளோயியாக சூப்பராக இருந்தது என்னுடைய ஸ்கின். ஆனால் அது கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர், ரைட்? ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணதுனால செம்மையாக என்னுடைய ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு இது யூஸ் பண்ண தெரியல அப்படின்ட்டு நான் அதை அப்படியே நிறுத்திட்டேன். ஆனால் இந்த வாட்டி ஐம் பீங் வெரி காஷியஸ் வித் திஸ் ப்ராடக்ட் அண்ட் ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்துட்டு லைக் இன்ஸ்டண்ட்டாகவே திஸ் இஸ் ஆக்சுவலாக ஒர்க்கிங். இது வந்து இந்த மாதிரி தின் பேட்ஸில் வருது. யூ ஆல்சோ ஹாவ் இந்த மாதிரி ஒரு என்னது இடுக்கி அப்ளிகேட்டர், கிராபர், இது பேர் என்ன எனக்கு இப்போ எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. எனிவேஸ், எங்கள் கையில் எடுக்க வேணால் நீங்கள் ஒரு குட்டி இந்த பீஸும் இருக்குது, ட்வீசர் மாதிரி. ஏன் எனக்கு இவ்வளோ சும்மா அப்படியே பிளைண்ட் ஆகிடுச்சு என் மண்டை? வாட் இஸ் தட் கால்ட்? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. ஸோ அதை வச்சு யூ கேன் டேக் அண்ட் வைப் யுவர் ஃபேஸ். எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ, ஆக்னே இருந்தால் ஃபுல் முகத்துலேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் ஒன்லி ஐ யூஸ் இட் ஆன் மை மூக் ஏரியா, இந்த ஒயிட் ஹெட் சிச்சுவேஷன் ஏரியாவில். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது, இந்த ஸ்மூத்தாக ஒயிட் ஹெட் இல்லாத இருக்க ஒரு மூக்கு சிச்சுவேஷன். பட் நான் அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போடுறேன். அதுக்கு மேலே எந்த ஒரு ஆக்டிவ்ஸும் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து போடுறது கிடையாது.
just to be on the safer side. ஆல்சோ 2 to 3 days ஒன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது 2 days வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கங்கே ஒரு ஒயிட் ஹெட் வந்து தெரியுது. ஆக்சுவலாக நைஸ். நான் வந்து எதிர்பார்த்தேன் ஜஸ்ட் another gimmicky ப்ராடக்ட் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் நிஜமாவே நல்லா இருக்கு. எம்கெவின் வந்து இந்த வாட்டி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல. ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தட் ஐ காட் ரீசென்ட்லி ஃப்ரம் Nykaa. ஓகே, இன்னும் சில ஹால்ஸும் வந்துட்டு இட்ஸ் ஆன்லைன். கூடிய விரைவில் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old.